கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அன்றைக்கு செவி கொடுத்து நாம நினைச்ச காரியத்தை நாம நினைச்ச வண்ணமாகவே அவர் செய்து முடித்திருப்பார். சில நேரங்கள்ல நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் நடக்கும். கட்டாயமாக இது எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் என்கிற பட்சத்துல அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில ஜெபத்திற்கு நமக்கு செவி கொடாமல் கர்த்தர் இருப்பார். அப்போ எந்த மாதிரியான ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பார், எந்த மாதிரியான ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் என்பதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இரண்டிற்கும் நான் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு உதாரணமாக காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானுடைய புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14 மற்றும் 15வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல முதலாவதாக நாம் வாசிக்கிறோம், நாம் எப்படி கேட்க வேண்டும், ஜெபத்திலே நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்க தெளிவாக போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால், சரியா? கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார், அதுதான் 2 வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் நாம் கேட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நமக்கு வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவருடைய சித்தத்தின்படியாக நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அநேக வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அநேக வசனங்களை நமக்கு கொடுத்து நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லலாம் நாம நிறைய காரியங்களை படித்து வைத்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய குணாதிசயங்கள் என்ன, அதிகமாக நாம் கர்த்தரை அறிய அறிய அவருடைய சித்தம் என்ன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் என்ன என்பதையும் நம்மால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தால் தான் அவருடைய சித்தத்தின்படியாக நாம் கேட்க முடியும். அப்போ நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படியாக நாம் கேட்க வேண்டும். இங்க அதே போல போடப்பட்டிருக்கு, இதிலே நாம் தைரியமாக இருக்கலாம். ஏன் என்று சொன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் அஷ்யூர்ட், ஒரு காரியம் மாத்திரம் அது நிச்சயமாக கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது என்ன? நமக்கு தைரியம் இருக்கிறது, சரியா? அது என்ன? அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி நாம் குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய சித்தத்தின்படி கேட்போம் என்று சொன்னால் கட்டாயமாக கர்த்தர் செவி கொடுப்பார் என்கிற தைரியம் நமக்கு இருக்கலாம். அதுதான் நமக்கு வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, சரியா? இதே போல 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும், சரியா, எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் தைரியமா இருக்கும் பொழுது, அவர் செவி கொடுக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயமோ அப்படி என்றால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதும் அதே அளவுக்கு நிச்சயம் என்று சொல்லி நமக்கு வேதாகமும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? முதலாவதாக நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, கர்த்தரை நன்றாக அறிந்தால்தான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை நன்றாக அறிந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நாம் தைரியமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தம் அதன்படி நாம் கேட்கும் பொழுது கட்டாயமாக கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதும் அவ்வளவு நிச்சயமுடைய காரியமாக இருக்கிறது, சரியா? இது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இரண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களுடைய புத்தகம் அதனுடைய 66வது சங்கீதம் 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாம் செவி கொடுப்பார் என்று சொல்லி ஒரு வசனத்துல வாசித்தோம். அதே கர்த்தர் செவி கொடுக்கவும் மாட்டார். அது எப்பொழுது என்று சொன்னால் நம்மளுடைய இருதயத்திலே நாம் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு வகையிலே பாவமான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது நமக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அறிக்கையிடாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கும் பொழுது அதற்கு கர்த்தர், அப்படி நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அதற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அநேக நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு இதுதான். நம்ம நிறைய காரியங்கள்ல நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நிறைய நேரங்களில் விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நாம் தேவனிடத்தில் அறிக்கையிடாத, இன்னும் நாம் தேவனிடத்திலே ஒப்புரவாகாத
பாவங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம் வேதத்திலே வாசிக்க முடியும், கர்த்தருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையாய் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பாவமாக இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு சத்ருக்களாக நாம் காணப்படுகிறோம் இல்லையா. அப்போ இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தோடு கூட நாம் தேவனிடத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையாலே நம்முடைய இருதயத்திலே நாம் பாவமான சிந்தையுடையவர்களாக பாவத்திற்குரிய காரியங்களோடு கூட கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு தோணும் பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய நடக்கையிலே நான் பாவம் செய்திருப்பேன் என்று சொன்னால் அதை நீர் எனக்கு தயவாய் மன்னித்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு முறையும் நாம் பாவங்களை அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறந்துவிட வேண்டாம், நம்மளுடைய அவசரமான நேரங்களிலே நாம் கர்த்தரிடத்திலே இந்த பாவத்தோடு கூட நாம் போக முடியாது. அப்ப எப்பொழுதும் தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் ஒப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒப்புரவாகவே நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? இது நாம் சிந்தையிலே வைத்துக் கொள்வோம். வரக்கூடிய நாட்களிலே நாம் நம்முடைய இருதயத்திலே பாவம் இல்லாதவர்களாக, அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாக கர்த்தரிடத்திலே சேர்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே நேரத்திலே அவருடைய சித்தத்தின்படியாக நாம் நம்முடைய காரியங்களை கேட்டு பழகுவோம். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது நிச்சயம். அதிலே நாம் தைரியமாக இருக்கலாம். அவர் செவி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதும் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. தொடர்ந்து இப்படியாய் நாம் வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.